நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம குலதெய்வமான தேவி மகமாயியோட கோவில்ல எந்த களங்கமும் ஏற்படாம இருக்க நம்ம எல்லாருக்கும் அக்கறை இருக்குல்ல. எல்லாத்துக்குமே உடனே ஒரு பரிகாரம் இருக்கு. அதுக்காக மகாராணி தயவு செஞ்சு கொஞ்ச நாள் கோவிலுக்கு வராம இருங்க. अंदे अंदिनी नमः जंबे जंबिनी नमः रुंदे रुंदिनी नमः स्तंभे स्तंभिनी नमः मोहे मोहिनी नमः ओम ह्रीं ऐं हुं फट् स्वाहा. மல்லிகாவோட ஒரு நாள் ஜபம் பூர்த்தியாக போகுது. இது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா கோவில்ல இருக்கிற தேவி சிலையோட சக்தி கலங்கப்படும். நாளைக்கு மல்லிகாவோட ஜபம் பூர்த்தியாகும் போது தேவியோட சக்தி கோவிலை விட்டு வெளியேறி நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். 3வது நாள் மந்திரத்தையும் மல்லிகா சொல்லி முடிச்சிட்டான்னா இந்த தேசத்தை விட்டு தேவியோட சக்தி வெளியேறிடும். அம்மா மகமாயி, என் கூட போட்டி போடாத. கெட்ட சக்திகளோட மந்திரத்தை வச்சு நீ இருக்கிற இடத்த அக்னிக்கு இரையாக்கி உன்னை இந்த தேசத்தை விட்டு ஓட வைப்பேன். உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை பிரார்த்தனை பண்றவங்களை அடிச்சு சாம்பலாக்கிடுவேன். அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு என்னோட துர்தேவதைகள் சந்தோஷமா இருக்க போறாங்க. இந்த விஷயத்தை நாம அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியாது. இதுக்கு காரணம் தேவியோட கோபம்தான். என்ன ஆனாலும் இதுக்கு ஒரு உறுதியான முடிவு எடுத்தாகும். நான் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க நடை அடிச்சிட்டீங்கல்ல? இல்ல மகாராணி,
நான் அடைக்கல, நட தானா அடைஞ்சிருச்சு. நடத்தானா அடைஞ்சுதா? நீங்க அப்படி சொன்னா நான் அதை நம்பிடுவேனா? வாய்க்கூசமும் பொய் சொல்றதுக்கு கோயில பூஜை பண்றவங்களால எப்படி முடியுது? இல்ல மகாராணி, நான் சொல்றது உண்மைதான். பேசாதீங்க. நான் மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு நீங்க வேணும்னே நடைய சாத்திட்டு இப்ப பொய் சொல்றீங்களா? இதுக்காக நீங்க யார்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிருக்கீங்க? நான் கோயிலுக்கு போகாம இருக்கணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மகாராணி. நீங்க இதுல தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் கோயிலுக்குள்ள போய் தேவியை கும்பிடுறது தேவிக்கு பிடிக்காத. பல ஆபத்துகள் வேற வரும். இதுதானே சோழியில தெரிஞ்சது. பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி நடைய சாத்துறது நல்ல விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தானா அடைஞ்சது. நானும் அங்கதானே நின்னுட்டு இருந்தேன். உங்களை எதிர்த்து நான் கோயிலுக்குள்ள போனதுக்கு என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல? இல்ல, அதனாலதான் நான் சாமி கும்பிடும் போது நீங்க கோயில் நடை அடைச்சிட்டீங்க. நிச்சயமா எல்லா விஷயத்தையும் நான் மகாராஜா கிட்ட சொல்லதான் போறேன். நான் சொல்ற எதையும் தயானந்தன் மகாராஜா அப்படியே நம்புவாரு. அத தெரிஞ்சுக்கோங்க. குற்றவாளிகளுக்கு நான் சொல்ற தண்டனையை மட்டும்தான் மகாராஜா விதிப்பாரு. மேல்சாந்தி சுவாமி, நாம சொன்னதை மகாராணி தப்பா புரிஞ்சுக்கிட்டத மகாராஜாட்ட சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி நடந்த விவரத்தை பெரிய மகாராஜா கிட்ட சொல்லணும். பெரிய மகாராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாளாகுனே தெரியாதே. அவங்க உடம்புல புகுந்து இருக்கிற கெட்ட சக்தியோட உதவியால மல்லிகா மகாராணி பெரிய மகாராஜாவை பார்த்து நடந்த விவரத்தை சொல்லிருவாங்க. அப்படி உண்மை தெரியாமலே பெரிய மகாராஜா நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் மல்லிகா மகாராணி எந்த தடையும் இல்லாம தினமும் கோவிலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த தேசமும் கோவிலும் ஒண்ணு இல்லாம ஆயிடும். அதனால மகாராணி மகாராஜாவை பாக்குறதுக்கு முன்னாடி நாம முதல்ல பார்த்தே ஆகணும். நீங்க 2 பேரும் இதை பத்தி கவலைப்படாதீங்க. பெரிய மகாராஜாவோட ராசிப்படி நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன். பெரிய மகாராஜா இப்ப எங்க இருக்காருன்னு அங்க எப்படி போகணும்னு பார்க்கலாம். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தேசத்துல இருக்கிற குலதெய்வங்களோட சக்திகள் என்னோட மந்திர சக்திக்கு சவாலா இருக்கு. 3 நாட்கள் மல்லிகா மந்திரத்தை சொல்லி இருந்தான்னா நான் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சிருப்பேன். இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. இந்த தடையை நீக்கிறதுக்கு பரிகாரம் வேற எதுவும் இல்லையா? பரிகாரம் செய்யறதை விட இப்ப நம்மளுக்கு முக்கியம் அவங்கள அழிக்கிறது தான். தேவி மகமாயியோட சக்தியை அழிக்க போற மிக கோரமான கெட்ட மந்திர சக்திகள். இத்தனை நாள் அந்த தேவியோட பரம பக்தையான மல்லிகா வந்த பராசக்தி கைவிட்டுட்டான். தேவியோட பரம பக்த இப்போ என்னோட கையில பொம்மையா இருக்கா. இனிமே நான் நினைக்கிறத மட்டும்தான் அவளால செய்ய முடியும். அதுக்கு ஏதாவது சக்தி தடையா இருந்ததுன்னா நானே மல்லிகாவோட உடம்புக்குள்ள புகுந்து கோவில் சந்நிதிக்குள்ள போயிடுவேன். அந்த நிமிஷத்திலிருந்து தேவியோட சன்னதி தேவி இல்லாத ஒரு பாழடைஞ்ச சத்திரமா மட்டும்தான் இருக்கும். நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. நான் சொன்னதுல உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கா? சந்தேகம் இல்ல, பயம்தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காரியங்கள்லாம் தப்பா நடந்து போச்சுன்னா அதனால பாதிக்கப்பட போறது நாங்க மட்டும்தான். ஒருபோது அப்படி நடக்காது. என்ன நம்பலாம். நிம்மதியா போயிட்டு வாங்க. பெரிய மகாராஜா 2 நாள் கிழக்க பார்த்து நடந்தா வர்ற இடத்துல இருக்காருன்னு சோழி போட்டு பார்த்ததுல சொல்லுது.
இப்போதைக்கு அந்த ஊர்ல இருக்கிற கோயில்ல தான் அவர் தங்கியிருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது திருவஞ்சூர் தேசமா தான் இருக்கணும். அங்க இருக்கிற பெரிய கோவில் எதுன்னா திருவஞ்சியூர் அம்மன் கோவிலாச்சே, அந்த தேசத்தோட குலதெய்வ கோவில். நீங்க சொல்றது சரிதான். பெரிய மகாராஜா அங்கதான் இருக்காரு. அப்படின்னா இன்னைக்கே புறப்படலாம். சோழி போட்டு பார்த்ததுல தானா மூடின கோயில் நடைய வெளியே இருந்து பூட்டணும். பெரிய மகாராஜா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நாம திறந்தா போதும். நட திறக்கலனாலும் கோவிலுக்கு வெளியில இருக்கிற தெய்வங்களுக்கு தினமும் விளக்கேத்தணும் இல்லையா? ஆமா, அதனால தீபம் ஏத்துறதுக்கு நீங்க இங்க இருந்தே ஆகணும். அப்போ பெரிய மகாராஜாவை பாக்குறதுக்கு நான் மட்டும் போகவா? சரியா போச்சு. நீங்க தனியா போறதா? உங்களுக்கு துணையா நானும் வரேன். அப்போ நாம சின்ன மகாராஜாவை பார்த்து அனுமதி வாங்கிட்டு நம்ம யாத்திரைக்கான உதவிகளையும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அப்படின்னா உடனே போகலாம். வாங்க போலாம். மல்லிகா, எதுக்காகமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? மல்லிகா நில்லு. என்ன வேணும்? மல்லிகா, நான் சொல்றத கேளு. இதெல்லாம் உன்னோட தப்பு இல்ல. உன் கூட இருக்கிற கெட்ட சக்திகள் உன்னை இதையெல்லாம் செய்ய வைக்குது. அந்த கெட்ட சக்திய முதல்ல உன்னோட உடம்புல இருந்து துரத்தணும். அது செய்யற வரைக்கும் மல்லிகா கோயிலுக்கு போகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் உடம்புல கெட்ட சக்திகள் இருக்கா? அத நீங்க பாத்தீங்களா? எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் கோயிலுக்கு போகாம இருக்கிறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல எனக்கு பிடிக்காதவங்க கூட நீங்களும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? மல்லிகா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. கோயிலுக்கு போகாம தேவியோட கருணை எனக்கு கிடைக்காம போகணும், அப்படிதானே? சொல்லுங்கம்மா. அப்படி இல்லம்மா, தேவி மேல சத்தியமா இல்ல. அதான் உண்மை. சும்மா மறைக்காதீங்க. என்ன கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் கோயிலுக்கு போயே தேருவேன். யாரும் என்ன தடுக்க முடியாத. போவேன். நானும் பாக்குறேன் யார் என்ன தடுக்கிறாங்கன்னு. பாவம் மணி, உனக்கு தெரியல. ஏதோ ஒரு கெட்ட சக்தி உன் உடம்புக்குள்ள புகுந்திருக்கு. இப்ப பேசுனது நீ இல்ல, அந்த கெட்ட சக்தி தான். மகேஸ்வரி அம்மா, நடந்ததெல்லாம் நம்மளோட நேரம் சரியில்லாததுனால தேவியோட சோதனைகள்னு நினைச்சுக்கோங்க. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன நம்புங்க. மல்லிகா, சமையல் அம்மா, கேட்டீங்கல்ல? எல்லாரும் என்ன கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க, தேவியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அது என்னால முடியாதுன்னு நீங்க தான் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். நான் உங்க பெத்த பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்கல்ல. சொல்றேம்மா, கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னா நான் நிச்சயமா செத்து போயிடுவேம்மா. எல்லாரும் உன்னை எதிர்த்தாலும் இந்த சாமியாரம்மா உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன். நீ தைரியமா இரு. வா.
வழங்குவது உங்கள் விஜய். வணக்கம். இந்தாங்க, இதுல அதிகமாவே இருக்கு. வெளியூருக்கு பயணம் போறீங்க இல்லையா, எதுக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. நன்றி மகாராஜா. போற வழியில உங்களுக்காக குதிரை வண்டி தயாரா இருக்கு. வீரர்களும் கூட இருப்பாங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. தேசத்தோட குலதெய்வ கோயில் மூடி இருக்கிறதுனால தேசத்துக்கும் தேச மக்களுக்கும் ஆபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தயானந்தன் மகாராஜாவை நீங்க பார்த்து அவர்கிட்ட தெளிவா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஒரு நல்ல முடிவோட தான் இங்க நீங்க வரணும். அத உடனே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சீக்கிரம் வரணும். நாங்க அவரோட உத்தரவை கேட்டுட்டு உடனே திரும்பி வந்துருவோம். மகாராஜா, மேல்சாந்தி சுவாமி கோவிலோட சாவியை எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சோழி போட்டு பார்த்ததுல பெரிய மகாராஜா சொல்றபடிதான் கோயிலை திறக்கணும்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா அந்த சாவி என்கிட்ட கொடுங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. என்னமாமா யோசிக்கிறீங்க? என்னோட மனசு சொல்லுது, மல்லிகா, தயானந்தன், உன்னிமாயா, அந்த அநாத குழந்தை, இவங்க எல்லாருடைய கதையும் முடிய போகுதுன்னு. நீங்க நினைக்கிறது நடக்க போறது இல்ல. இந்த நேரத்துல நாம இங்க சந்திக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? நாம எல்லாரும் இப்படி ரகசியமா பேசுறது யாராவது பார்த்தா அது வேற ஏதாவது பிரச்சனையில போய் முடியும். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால என்ன பார்க்கவே முடியாது. நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க. நான் தியானத்துல இருக்கும்போது எனக்கு அது தெரிய வந்தது. இல்ல, தெரிஞ்சு நாங்க இதுவரைக்கும் எந்த தவறையும் செய்யல. ஆனா தெரியாம அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க சொல்றது புரியல. தயானந்தன் வர வரைக்கும் கோவில் சன்னதி அடைக்கலாங்கிற தீர்மானத்துக்கு நீங்க சம்மதிச்சிருக்கவே கூடாது. மூடி கிடக்கிற கோவிலுக்கு முன்னாடி நின்னு மல்லிகா நான் சொல்லி கொடுக்கிற மந்திரங்களை சொல்றதுனால என்ன பலன் கிடைக்க போகுது? இப்ப நாம என்ன செய்யறது? நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் சொல்றத கேட்டு தைரியமா செய்யணுங்கிறதுல உறுதியா இருங்க. நீங்க 2 பேரும் செய்வீங்களா? ஆபத்துகள் வர்றதுக்கான வேலைகளா இருந்தா நிச்சயம் ஆபத்து நிறைஞ்ச வேலைதான் இது. அது நமக்கில்ல, தயானந்தன். நான் கெட்ட சக்திகள் இருக்கிற மந்திரங்களை ஜபிச்சு அந்த தீர்த்தத்தை உங்ககிட்ட கொடுப்பேன். இன்னைக்கு ராத்திரி கடைசி ஜாமத்துல யாருக்கும் தெரியாம அந்த தீர்த்தத்தை கோவில் சிலையில நீங்க தெளிக்கணும். மல்லிகா 3 நாள் அந்த மந்திரத்தை சொல்றதுக்கான பலன் அதுல கிடைக்கும். அதுக்கப்புறம் பூஜையை ஏத்துக்கிறதுக்கும் அருள் புரியறதுக்கும் அந்த கோவில்ல தேவியோட சக்தி இருக்கவே இருக்காது.